Hi, Vanakkam. Welcome back to episode 2 of season 2 of Agathin Thirai. So, நம்ம லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தோம். நம்ம லவ் லாங்குவேஜ் அண்ட் மேரிட்டல் இஷ்யூஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு எபிசோட் 2ல நம்ம எதை கவர் பண்ண போறோம்னா, எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்ச ஒரு டாபிக், some of the common issues faced by psychology students. மன்னிக்கணும், some of the 6 common questions that are asked at psychology students. நான் அது ஏன் issues and questions னு சொன்னேன்னு நான் வீடியோக்குள்ள போக்குள்ள நான் உங்களுக்கு பார்க்கலாம். And before we go into the video, மறக்காம எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணிருங்க, and வாங்க நம்ம ஷோக்குள்ள போகலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐ எம் சைக்காலஜி ஸ்டூடெண்ட். பட் நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 இயர்ஸாக நான் இருக்கிறேன். என்னதான் 4 years and 4.5 years இந்த ஃபீல்டில் நான் இருந்தாலுமே அடிக்கடி எனக்கு இதை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ வென் தே ஆஸ்க் மீ, ஓகே நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் சைக்காலஜி படிக்கிறேங்க. அது சொன்னால் மட்டும் போதும். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்கிட்ட வருது, ஓ நீங்கள் சைக்காலஜி படிக்கிறீங்களா, அப்படின்னா யூ கேன் ரீட் மைண்ட்ஸா, கேன் யூ ஃபைண்ட் அவுட் வாட் ஐ அம் திங்கிங்? எனக்கு புரியல ஏன். இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர் சைக்காலஜி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இது ரொம்பவே ரிலேட்டபிளான ஒரு கொஸ்டினாக இருக்கும். அண்ட் இதுக்கான ஆன்சர் நோ, வி டோன்ட் ரீட் மைண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வந்து இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் த மைண்ட் அண்ட் ஹியூமன் பிஹேவியர் மட்டும்தான். எங்களோட கான்டென்ட்லேயும் சரி, நாங்கள் படிக்கிற கோர்ஸ்லேயும் சரி, எங்களோட மாடியூல்ஸ்லேயும் சரி, மைண்ட் ரீடிங்னு ஒரு விஷயம் சத்தியமாக இல்லை. ஆமாம், ஏங்க நாங்கள் உங்கள் மைண்டில் இருக்கிறது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? நம்மளுக்கு ஆல்ரெடி 1008 பிரச்சனை இருக்குது, எதுக்கு உங்கள் மைண்டில் இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும்? ஸோ பேசிக்கலி சைக்காலஜிஸ்ட் வந்து we help people live a better life. நம்ம அவங்களோட இஷ்யூஸை நம்ம சார்ட் அவுட் பண்ணுறோம். அவங்களுக்கு ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா, ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ நோ, சைக்காலஜிஸ்ட் டோன்ட் ரீட் மைண்ட்ஸ். ஸோ இன்னொரு வாட்டி தயவு செஞ்சு ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் பார்த்து கேட்காதீங்க, டூ யூ ரீட் மைண்ட்ஸ்ன்னு. நோ, we do not. அடிக்கடி சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்குற ஒரு கொஸ்டின் தான், ஸோ நீங்கள் சைக்காலஜி படிக்கிறீங்க, சைக்காலஜிஸ்ட்டுக்கும் சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ நீங்கள் சைக்காலஜி படிச்சீங்க, நீங்கள் சைக்கியாட்ரிஸ்ட் ஆவீங்களா? ஒரு மெயின் டிஃபரன்ஸ் தான் இருக்குது பிட்வீன் சைக்காலஜி அண்ட் சைக்கியாட்ரி. ஸோ நீங்கள் சைக்காலஜி படிக்கணும்னா உங்களுக்கு ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்ட் தேவையில்லை. ஆஃப்டர் நீங்கள் ஓலெவல் முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு நீங்கள் டிரெக்டாக சைக்காலஜி படிக்கலாம். இல்லாட்டி யூ ஃபினிஷ் ஓ லெவல்ஸ், ஏ லெவல்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டிகிரி ஸ்டார்ட் பண்ணலாம், தென் யூ ஃபினிஷ் யோர் மாஸ்டர்ஸ். அப்படி. பட் நீங்கள் சைக்கியாட்ரிஸ்ட் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு 5 year or 6 year மெடிக்கல் பேக்ரவுண்ட் கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் தான் யூ ஸ்டடி சைக்கியாட்ரி. ஸோ இந்த 2 ப்ரொஃபஷனுக்கும் இருக்க மெயின் டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிஸ்ட் வந்து we don't use medicines, we don't use drugs, drug therapy or medicines or pills நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இட்ஸ் லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைக்கோ தெரப்பி, ஒரு டாக் தெரப்பி. ஸோ நிறைய தெரப்பீஸ் இருக்குது, லைக் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, ரேஷனல் இமோட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, இந்த மாதிரி லாட் ஆஃப் தெரப்பீஸ் விச் ஆர் நாட் மெடிகேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இதே நீங்கள் சைக்காட்ரியை பார்த்தீங்கன்னா, சைக்காட்ரிஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா லாட் ஆஃப் மெடிகேஷன்ஸ், ட்ரக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஸோ இது தான் ஒன் ஆஃப் த பேசிக் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சைக்காலஜிஸ்ட் அண்ட் அ சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ மூணாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் நாங்கள் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சைக்காலஜி படிக்கிறோம், இல்லாட்டி நாங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் அகெயின் சொன்னால் மட்டும் போதும். இப்போ நீங்கள் சைக்காலஜி படிக்கிறீங்களா, ஐ திங்க் ஐ ஹவ் டிப்ரெஷன், எனக்கு கொஞ்சம் நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களா, கேன் யூ டாக் டு மீ? ட்ரீட் பண்ணலாங்க, ஹெல்ப் பண்ணலாம். பட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 2 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் இஸ், சைக்காலஜி படிக்கிற எல்லாருமே ஒரு சைக்காலஜி ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருமே தெரபிஸ்ட் இல்லை. சைக்காலஜி இஸ் அ வெரி ப்ராட் கரியர். அது கீழே வந்து நிறைய சைக்காலஜி நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் தெரபிஸ்ட் ஆகணும்னு மட்டும்தான் அங்கே இல்லை. சைக்காலஜி படிச்சுட்டு ரீசர்ச்சர்ஸ் ஆகினவங்க இருக்கிறாங்க, தெரபிஸ்ட் ஆகிறவங்க இருக்காங்க, கவுன்சிலர்ஸாக இருக்கிறாங்க, எஜுகேட்டர்ஸாக இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருக்காங்க. ஸோ ஒரு தெரபிஸ்டால் மட்டும்தான் உங்களோட இஷ்யூவை டயக்னோஸ் பண்ணி அதுக்கான கரெக்ட் மெடிகேஷனை கொடுக்க முடியும். நிறைய பேர் நிறைய யூடியூப் வீடியோஸில், நிறைய ஆர்கனைசேஷன்ஸால் மென்டல் ஹெல்த் இஷ்யூவை பற்றி நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும், இதை பற்றி பேசணும்னு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சூசைடை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல விஷயம் தான். ஆனால் இதுக்கு ஆல்சோ ஆன் தி அதர் சைட் ஒரு பெரிய இஷ்யூ ஆல்சோ இருக்குது. அதாவது என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியும், ஒரே சூசைட்னா என்னென்னு தெரியும், ஆனால் கரெக்டான இன்ஃபர்மேஷன் போயிட்டு அங்கே செய்கிறது இல்லை. ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ ஒரு பர்சனுக்கு இருக்குன்னு நம்ம அவங்களுக்கு டயக்னோசிஸ் கொடுக்கணும்னா we don't just give it. அதுக்குன்னு we have a book, Diagnostic and Statistical Manual DSM-5 ன்னு we have a book.
அந்த புக்கில் கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ டிப்ரெஷன்னா அதுக்கு இந்த க்ரைட்டீரியா, இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கணும், இந்த பீரியடுக்குள்ளே இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் அந்த பர்சனுக்கு டிப்ரெஷன். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் சேட் ஃபார் சம் டைம் ஆர் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் க்ரைங் ஃபார் அ டே doesn't mean you have depression. நான் இது சொல்கிறதுக்காக நான் டிப்ரெஷன் அண்டர் எஸ்டிமேட் நான் பண்ணலை, ஓவர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் சேட் doesn't mean you have depression. ரொம்பவே சிவியர் இல்லாட்டி அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் மட்டுமே there are certain criteria. நான் சொன்ன மாதிரி இன்டெப்த்தாக அதை பற்றி நான் இந்த வீடியோவில் நான் பேச மாட்டேன். மேபி இன்னொரு வீடியோவில் வாட் இஸ் டிப்ரெஷன், வாட் ஆர் த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நாங்கள் பேசலாம். ஃபோர்த் கொஸ்டனுக்கு போகலாம். ஸோ நீங்கள் சைக்காலஜி படிக்கிறீங்களா, when will you become a doctor? இல்லை, நான் சொன்ன மாதிரி அது ப்ரீவியஸாக நான் சொன்ன அதே கொஸ்டின் தான். சைக்காட்ரிஸ்ட் தாங்க டாக்டர்ஸ், சைக்காலஜிஸ்ட் கண்டிப்பாக டாக்டர்ஸே இல்லை. டாக்டர்ஸ் வேற, சைக்காலஜிஸ்ட் வேற. சைக்காட்ரிஸ்ட் தான் டாக்டர்ஸ். அவங்க 5 year மெடிக்கல் டிகிரி படிப்பாங்க, படிச்சுட்டு they become a doctor. அண்ட் அதுக்கப்புறம் as a special field அவங்க ஸ்பெஷலைஸ்ட் ஆகணும்னா they specialize themselves in psychiatry. Psychologists they study a 3 year degree, bachelor's degree, 1 or 2 years of masters. அதுக்கப்புறம் they practice as psychologist. அவ்வளோதான். So we are not doctors. டாக்டர்ஸ் வேற, சைக்காலஜிஸ்ட் வேற, சைக்காட்ரிஸ்ட் வேற, சைக்காலஜிஸ்ட் வேற. ஸோ 6th இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல் சொன்ன மாதிரி எங்கேயாச்சும் ஒரு மூமெண்ட் கிடைச்சா நான் பேசணும்னு நினைச்ச ஒரு பாயிண்ட் வந்து, மேபி லெட்ஸ் சே யூ ஆர் ஸ்டடிங் சைக்காலஜி. நீங்கள் ஒரு மூமெண்ட்டில் கோவப்பட்டீங்க, கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டீங்க. நீங்கள் சைக்காலஜி தானே நீங்கள் படிக்கிறீங்க. ஹவு கேன் யூ கெட் ஆங்கிரி? யூ ஆர் ட்ரீட்டிங் அதர் பீப்புளில். உங்களுக்கு ஏன் கோவம் வருது? உங்களுக்கு கோவம் வரக்கூடாது. இல்லை, என்னங்க இது நியாயம்? இது எப்படின்னா, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை பார்த்து உங்களுக்கு வருத்தம் வரக்கூடாது, நோய் உங்களுக்கு காய்ச்சல் வரக்கூடாது. அதே மாதிரி தான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் வி லேர்ன் ஹவு டு கண்ட்ரோல் இமோஷன்ஸ், அங்கர் மேனேஜ்மெண்ட், ஆமாம் 4 வருஷமா அதான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் அதுக்கு என்ன, எங்களுக்கு கோவம் வரக்கூடாது, எங்களுக்கு அழுக வரக்கூடாது, எங்களுக்கு சோகம் வரக்கூடாதுன்றது ரொம்பவே அது டார்ச்சரான ஒரு விஷயம் தான். அது நம்மளும் ஹியூமன்ஸ் தான். ஸோ தட் வி ஹவ் ஸ்டடிட் ஹவு டு கண்ட்ரோல் திஸ், அவ்வளோதான். ஸோ நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சைக்காலஜி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கே ஒரு இஷ்யூ வந்தால் we also need other counselors, we also need other psychologists to help us. So இப்போ நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி 6, நான் வீடியோ ஸ்டார்டிங்கே நான் சொல்லியிருந்தேன் 6 issues, மன்னிக்கணும் 6 questions, இப்போ questions and issuesன்னு நான் சொன்னேன். இப்போ 6 questions தான் நம்மளுக்கு சொசைட்டி நம்மளை பார்த்து டார்கெட் பண்ண 6 questions. பட் இது ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் பார்க்கக்குள்ள 6 issuesன்னு தாங்க நான் சொல்கிறேன். பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வெறும் 6 questions, பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது 6 different issues. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ப்ராக்டிசிங் சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஓகே சைக்காலஜின்னு ஃபீல் எனக்கும் ஆசையாக இருக்குது, நானும் சைக்காலஜி ஃபியூச்சரில் படிக்கலாம் நினைக்கிறவங்க கண்டிப்பாக படிங்க. சைக்காலஜி படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படிங்க. பிகாஸ் this world needs more psychology professionals, mental health professionals, and this world needs you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட மூமெண்ட்ஸ், இல்லாட்டி நீங்க இதை தவிர இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸஸ், யாராச்சும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டாங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் மறக்காம எங்களோட கெத்து டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் கூட நான் வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் துஷானா. வணக்கம்.